ഇത്തിരി പാട്ടുകൊണ്ട് ഒത്തിരി ഹൃദയങ്ങളിൽ ഇടം കണ്ട ഒരാൾ. മലയാളത്തിൽ വിരലിൽ എണ്ണാവുന്ന സിനിമകളെ ഈ സംഗീത സംവിധായകന്റേതായുള്ളൂ. ഇദ്ദേഹം ഈണമിട്ട പാട്ടുകൾ ആവർത്തിച്ച് കേൾക്കാൻ മലയാളിക്കിന്നും ഇഷ്ടമാണ്. അതെ, ബാലകൃഷ്ണൻ എന്ന ഈ സംഗീത സംവിധായകൻ ഈണമിട്ട അനശ്വര ഗാനങ്ങൾ കാലത്തിനു മുന്നിലെ സാക്ഷ്യപത്രങ്ങളാകുന്നു. വലിയ തിരക്കുകളില്ലെങ്കിലും സംഗീത വഴികളിലൂടെ തന്നെയാണ് ഇന്നും ബാലകൃഷ്ണന്റെ യാത്ര. പാട്ടിനെ സ്നേഹിക്കുന്ന ഹൃദയങ്ങളിലേക്ക് ഇനിയും സംഗീതം ഇറ്റിച്ചു നൽകാൻ മോഹിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു യാത്ര. സിനിമയ്ക്ക് വേണ്ടതായ ബാലകൃഷ്ണന്റെ സംഗീതം ആവശ്യമുള്ളവർ ഇവിടെയുണ്ട്. അവർക്ക് വേണ്ടി ഇദ്ദേഹം ഹൃദയം തുറക്കുന്നു. ജീവിക്കാനായി ഒരു അധ്യാപകനായി വേഷം മാറുകയാണ് ഇന്നീ സംഗീതജ്ഞൻ. ഈ അധ്യാപകന്റെ സ്നേഹരാഗങ്ങൾക്ക് കാതോർക്കുകയാണ് പുതിയ കാലം. நான் சினிமாவில் ஃப்ளூட்டு வாசிட்டு இருந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் எம்பி ஸ்ரீனிவாசன் சார், ஜெரி அமல்தேவ், பின்ன குணசிங் ஃப்ளூட்டிஸ்ட், இவருக்கெல்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போது மண்ணில் விரிஞ்ச பூக்கள் படத்துக்கு ரீரெக்கார்டிங் செய்யும்போது நான் அதை அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து மணிவத்தூரில் 1000 சிவராத்திரிகள், அதுக்கு எம்பி ஸ்ரீனிவாசனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க். அப்போது ஃபாசில் சார் என்னை கூப்பிட்டு, அப்போ இருந்து ரொம்ப நாளாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் இண்டிபெண்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவர் கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்னோடய அசிஸ்டன்ஸை டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணுங்கள். அந்த படம் தான் ராம்ஜி ராவ். அம்மாவுக்கு கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக்கில் நல்லா இருந்திருக்கு, ஹார்மோனியெல்லாம் வாசிப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே சிஸ்டர்ஸ் எல்லாம் பாட்டு கற்றுக்கிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு வீட்லேயே ஒரு இது இருந்தது. அப்புறம் நான் ஸ்கூல் ஃபைனல் படிக்கும்போதே இந்த பேம்பு ஃப்ளூட்டு வாசிச்சிருக்கேன். அங்கே கோயம்புத்தூரில் இந்த கானமேளா, இந்த லைட் மியூசிக் குரூப், இதிலலாம் நிறையா கச்சேரிகள்லாம் வாசிச்சிருக்கேன். அப்புறம் அங்கே நான் பிஏ முடிச்சுட்டு இங்கே வந்தப்பறம் இங்கே லைட் மியூசிக் குரூப்லாம் அதுக்கப்புறம் பல கம்பெனிலலாம் வேலையில் இருந்தேன். பட் ஐ ஹேவ் டிசைடட் டு பி எ மியூசிஷியன். அப்புறம் இளையராஜாட்டெலாம் நிறையா வாசிச்சிருக்கேன் நான் மியூசிக். அப்புறம் அப்படியே அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஆகி அப்படியே மியூசிக் டைரக்டர். പഠിച്ചതും അറിഞ്ഞതും സംഗീതത്തെയാണ്. ജീവിക്കാൻ കണ്ടെത്തിയ മറ്റു തൊഴിലുകളൊന്നും ബാലകൃഷ്ണനെ തൃപ്തിപ്പെടുത്തിയില്ല. സംഗീതത്തോട് ചേർന്ന് നിന്ന് മാത്രമേ തനിക്ക് ജീവിക്കാനാകൂ എന്ന ഉറച്ച വിശ്വാസമായിരുന്നു മനസ്സിൽ. ഒടുവിൽ തന്നിലുള്ള സംഗീതവുമായി ബാലകൃഷ്ണൻ സിനിമയുടെ ലോകത്തെത്തി. വിജയങ്ങളുടെ കഥ എഴുതി. இவங்களோட 4 படம் கண்டினியூஸாக நான் தான் பண்ணேன். ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங், இன்னரிகர் நகர், காட்ஃபாதர், வியட்நாம் காலனி. அதுக்கப்புறம் சில வெளிப்படங்கள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், கிலுக்காம்பெட்டி, கிரகப்பிரவேசம், அப்புறம் ரீசனாக ஆகாசத்திலே பறவைகள், இந்த மாதிரி மழவில் கூடாரம், இஷ்டமான ஒருவன், சில வெளிப்படங்களும் பண்ணியிருக்கேன் நிறையா. பட் இவங்க படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆனதுனால சித்திக்லால் படத்தோட சாங்ஸ் கொஞ்சம் பாப்புலர். സിനിമയുടെ ഭാഗമായി നിലനിൽക്കുമ്പോഴും സാധാരണക്കാരനായ ഒരാളായിരുന്നു ബാലകൃഷ്ണൻ. അവസരം അന്വേഷിച്ച് ചെല്ലുന്ന ശീലം ഇദ്ദേഹത്തിനുണ്ടായിരുന്നില്ല. അതുകൊണ്ട് തന്നെ ബാലകൃഷ്ണന് കൂടുതൽ സിനിമകളും ഉണ്ടായില്ല. மற்ற படத்தில் பாட்டு, நல்ல பாட்டுகள் இருக்குது. இப்போது இதில் மழவில் கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா, சிங்கார கும்பத்து, கிரகப்பிரவேசத்தில் போனால் பனி நீர் மனமுள்ள 100 தேய்ச்சி. பட் படம் அவ்வளோ பாப்புலர் ஆகலை. எப்போவுமே ஒரு படம் ஹிட் ஆனால் தான் அந்த பாட்டு ஜனங்க மத்தியில் பாப்புலர் ஆகும். அதாவது மலையாளத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க போனால் ஒரு டைரக்டருக்கு ஒரு டீம் தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யநாந்தி காலை அப்படின்லாம் ஜான்சன் அந்த குரூப்பு கொஞ்சம் நாளைக்கு வரும். தம்பி கண்ணன் தானோன்னா வெங்கடேஷ், இந்த மாதிரி சித்திக்லால் நான் இருந்தது. பட் 4 படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு அவங்க இது பண்ணாங்க. ஸோ அப்படி தான் ஆச்சு. தவிர மலையாளத்தில் நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டர் வெரி பாப்புலர் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குரூப்பு தான் அப்படியே போயிட்டுருக்கு. இட்ஸ் நாட் லைக் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒர்ஷிப் யாருக்குமே கிடையாது. இட்ஸ் எ டீம் ஒர்க். இந்த டீம் ஒரு 4 படம் பண்ணினதுக்கப்புறம் தே வாண்ட் அ சேஞ்ச், அவ்வளோதான். சின்ஸ் ஐ வாஸ் பிஸி வித் அசிஸ்டிங் அண்டு டீச்சிங், ஐ டென்ட் கேன்வாஸ் எனிபடி. நான் யாரையும் போய் கேட்டு படம் பிடிக்கணுங்கிற இதில் நான் இது பண்ணல.
வாட் எவர் கம்ஸ் ஐ வில் ஒர்க் அண்ட் ஐ வில் கோ. താൻ സംഗീത സംവിധാനം നിർവഹിച്ച സിനിമയുടെ 2ാം ഭാഗം ഒരുക്കപ്പെടുന്നതറിഞ്ഞപ്പോൾ ഇദ്ദേഹത്തിന് പ്രതീക്ഷയുണ്ടായിരുന്നു. പുതിയ സിനിമയിലേക്കൊരു വിളി വരുമെന്ന്. ബാലകൃഷ്ണന്റെ സംഗീതം ഉപയോഗിക്കപ്പെട്ടെങ്കിലും ബാലകൃഷ്ണൻ തഴയപ്പെടുകയായിരുന്നു. എന്നിട്ടും ആരോടും പരിഭവമോ പരാതിയോ ഇദ്ദേഹത്തിനില്ല. அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தது, எனக்கு இந்த மாதிரி உங்கள் நம்பர் கிடைக்கல, அதனால் உங்களுக்கு சொல்ல முடியல, என்னுடைய அடுத்த படம் நீங்கள் தான் டெஃபினட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, அதனால் என்னோட படம் ரீமிக்ஸ் பண்ணல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நல்ல பாட்டுகள் தான் ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இளையராஜா, ஏஆர் ரகுமான் பாட்டுக்கு தான் திரும்பி இப்போ என் பாட்டு ரீமிக்ஸ் பண்ணேன்னா அதுக்கு இது தான். பட் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் உங்கள் நம்பர் சரியாக கிடைக்கல, நான் டெஃபினட்டாக என்னோட அடுத்த படம் நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்யூ. ബാലകൃഷ്ണൻ പ്രതീക്ഷയോടെ കാത്തിരുന്നുവെങ്കിലും സിനിമയുടെ 3ാം ഭാഗത്തിലും അവസരമുണ്ടായില്ല. സിനിമയുടെ ലോകത്ത് വാക്കുപറച്ചിൽ യാഥാർത്ഥ്യമായി കൊള്ളണമെന്നില്ലല്ലോ. அதை பற்றி எனக்கு தெரியாது. அவர் சொன்னாலும் நான் அதை எதிர்பார்த்து நான் இருக்கல. ஐ எம் டூயிங் மை ஒர்க். நான் எனக்கு என்னோடய கான்சர்ட்டு ப்ராக்டிஸ் அப்படி போயிட்டுருக்கேன். சினிமா வந்தால் கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பாக நல்ல பாட்டுகள் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இது வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. 4-5 படத்தில் என்னோடய பாட்டுகள் ஹிட்டு. இனி என் ப்ரொடியூசரை கேட்டுட்டு என்கிட்ட வந்தால் நான் கண்டிப்பாக செய்வேன்.